இந்த 5 ராசிக்காரர்கள் மோசமான நிலையை சந்திப்பீங்க. தப்பிக்க நீங்கள் இதை செய்ய வேண்டும். ஐப்பசி மாதம் முடிந்து இப்போது கார்த்திகை மாதம் பிறந்துவிட்டது. குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் சவாலான ஒரு மாதமாக இருக்கும் என்று ஜோதிடர்கள் கணித்து கூறுகின்றனர். இதில் ரிஷபராசியை பொறுத்தவரை பணநிலை மந்தமாகும். தேவையற்ற செலவுகள், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் வரலாம். Facebook போன்றவற்றை முக்கிய தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்துவது நல்லது. இல்லையென்றால் சமூக வலைதளங்களினால் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். இம்மாதம் 22ஆம் தேதி மாலை 4:47 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபயமும் ஏற்படும். இதனால் சிலருக்கு காரிய தடைகள், கால தாமதங்கள் ஏற்படலாம். இதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை, சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் நல்லது. மாலை நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றுதல் போன்ற பரிகாரங்கள் நன்மையை கொண்டு வரும். அடுத்ததாக சிம்மராசிக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்னவென்றால் உடல் சோர்வு, மன அழுத்தம், வேலை பார்க்கும் இடத்தில் போட்டி, அழுத்தம் போன்றவை ஏற்படும். ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். மனதில் திடமான சிந்தனைகள் தோன்றும். சிலர் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களின் பிடியில் கௌரவத்திற்காக வலிய சென்று அகப்படுவார்கள். இதற்கு பரிகாரமாக சிம்மராசியினர் கார்த்திகை தீபத்தில் பங்கேற்பது, சுப்பிரமணியருக்கு சிவப்பு மலர் சமர்ப்பித்து வழிபடுவது, ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை கூறுவது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். வருமானம் மந்தமாகும். உடல் நலத்தில் கவனம் தேவை. பங்குச்சந்தையில் அதிக முதலீடு வைத்திருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு அண்டை அயலாருடன் எல்லை தகராறு உண்டாகும். கண்டகச்சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் சீராகும். சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றினால் அது நல்ல பரிகாரமாக இருந்து அவர்களுக்கு உதவும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வேலையில் தாமதம், கவலை, மன சஞ்சலம், பயண சிரமம் போன்றவை ஏற்படும். காதல் போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. கடந்த காலங்களில் நடந்த எதிர்மறையான சம்பவங்களை மறந்து நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. கார்த்திகை சோமவார விரதம், சிவபெருமானுக்கு விபூதி அர்ச்சனை செய்தால் அது நல்ல பரிகாரமாக இருந்து நற்பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக மீன ராசிக்கு கார்த்திகை மாதத்தில் பல சிக்கல்கள், முடிவு எடுக்க முடியாமல் தவித்தல், எதிர்பாராத செலவுகள், சமூகத்தில் தேவையற்ற பேச்சுக்களை எதிர்கொள்ள நேரிடும். விரய செலவும் உண்டாகும். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்ற மன வருத்தம், சங்கடங்கள் நீடிக்கும். உழைப்பவர் நீங்களாக இருந்தாலும் ஊதியம் பெறுபவர் வேறொருவராக இருப்பார். திருப்பாவை, திருவெம்பாவை படித்தல், சுப்பிரமணியருக்கு நவதானிய நிவேதனம் செய்தல், வீட்டில் காலை மாலை தீபம் ஏற்றி வழிபடுதல் போன்ற பரிகாரங்கள் நல்ல பலன்களை கொடுக்க வாய்ப்புள்ளது. பொதுவாக கார்த்திகை மாதத்தில் பாதிப்புள்ள ரிஷபம், விருட்சகம், துலாம், மகரம், மீனம் ஆகிய 5 ராசிக்காரர்களும் ஓம் நம சிவாயா மந்திரம் சொல்லி பிரார்த்தனை செய்தல், மாலை நேரம் தீபம் ஏற்றுதல், சிவபெருமான், முருகன் கோவில்களில் தரிசனம் செய்தல், கார்த்திகை தீபத்தில் பங்கேற்பது, சைவ உணவு, சாந்தமான வாழ்க்கை முறையை பின்பற்றுதல், அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்தால் இந்த கார்த்திகை மாதத்தில் நல்ல பலன்களை பெற வாய்ப்புள்ளதாக ஜோதிடர்கள் கூறுகின்றனர்.